ஸோ ஹாய் ஃப்ரெண்ட், நல்லா கமெண்ட் இருக்க பேக் FFT நிறைய எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு எதுவுமே எதிர்பார்க்கல கைஸ். ஓகேவா, இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல், இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் சேனல் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் சேனலுக்கு ஒரு மாசான லோகோ வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். நீங்கள் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா போகாது. நம்ம வந்து எப்படி ஒரு ஷார்ட்ஸ் சேனல் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டா ப்ரோ நல்லதாக லோகோ வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த லோகோ ஷார்ட்ஸுக்கு எப்படி வைக்கிறதுன்னு ஒரு ஐடியாவே வர மாட்டேங்குது. அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, வந்து குரோம் ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா 𝗏𝑥𝑛.comனு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, வந்து கரெக்டாக அந்த நேம் மட்டும் பார்த்துக்கோங்க. FLA இந்த ஒரு நேம் தான். இந்த மேலே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 𝗏𝑥𝑛 போட்டுக்கிறேன். அந்த 𝗏𝑥𝑛 பார்த்தீங்கன்னா போட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் என்னமா டைப் பண்ணணும், நீங்கள் என்ன மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சேனலாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடியாவாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா அந்த மாதிரி போட்டாலும் பார்த்தீங்கன்னா வரும். இப்போ நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வேறு லெவலில் இருக்கும். பாருங்க, 53,000 ஐடியா ஐக்கான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து 2 லோகோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கணும். ஓகேவா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லோகோக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஐடியா நல்லா இருக்குன்னா, ஓகே இது வந்து ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணணும். ஃப்ரீ டவுன்லோட் இருக்கும், டவுன்லோட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ ஃப்ரீ டவுன்லோட் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இன்ட்டு தந்துடலாம். இப்போ டவுன்லோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா இப்போ நம்ம ஷார்ட் சேனல் போட்டால் உங்களுக்கே தெரியும் அந்த மைண்டு. இப்போ நம்ம மைண்ட்ஸ் வந்து இது பண்ணுற மாதிரி அப்போ நான் வந்து இப்போ மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன். ஓகேவா, இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா மாசாக பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வேறு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாங்க. இந்த கருப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். யாருமே பண்ணாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோக்கு தெரியுங்க. இப்போ ஓகே, இதே டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு 2 இது பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். கார்ட்டூன் மேன் கூட பார்த்தீங்கன்னா ஓகே தான், நம்ம கார்ட்டூன் மேன் வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் மைண்டே போடுவோம். ஓகேவா, மைண்டு தான் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மைண்டுன்னு போட்டால் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணுவோம். மைண்ட்னா மூளை தானே, இந்த ஒரு மூளை இருக்குது, நிறைய மூளை வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று யூனிக் யாருமே இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வைக்காத மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வைங்க. இப்போ நான் வந்து இந்த ஒரு பல்பும் நல்லா தான் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று இருந்துச்சு, இது நல்லா இருக்குது. ஓகேவா, என்னன்னா இந்த இது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மூளை கையில் தூக்கிட்டு மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய அந்த ஒரு லோகோ வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்னஸ்ஸாக தெரியும். அந்த வெப்சைட் மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் எக்கச்சக்கமான இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. நல்லா நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு யாருமே வைக்காத மாதிரி பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய இருக்கும். இது மட்டும்தான் உங்களுடைய வேலை. இது பண்ணிட்டீங்கன்னா செம்ம ஈஸிங்க. ஓகேவா, இது மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா செம்ம ஈஸி. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சல் லேப் அப்போ ஓப்பன் பண்ணணும். ஓகே, பிக்சல் லேப் அப்போ ஓப்பன் பண்ணுங்க. நான் வந்து 𝗏𝑇 வச்சிருக்கேன். அந்த 𝗏𝑇க்கான லிங்க்கு போன வீடியோவில் தந்திருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு இங்கே 4ஆவதாக ஒன்று இருக்கும் பாருங்கள், 4ஆவதா அதை கிளிக் பண்ணி கலர்னு இருக்கும். அந்த ஒரு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணணும்னா மஞ்சள் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர், அப்படி இல்லைனா ஒரு நீல கலர். மஞ்சள் கலர் தான் நல்லா இருக்கும். நிறைய ஷார்ட்ஸ் சேனல் நான் பார்த்துருக்கேன், மஞ்சள் கலர் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ 3ஆவதாக வந்து இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டவுன்லோட் பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பார்க்கலாங்க. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் என்னமா பண்ணணும், இங்கே வந்து உங்களுக்கு வந்து இல்லைங்க, கரெக்டாக நான் காமிக்கிறேன். ஒன்று இருக்குங்க, இது வந்து சேஃப்ஸ் தாங்க. ஓகேவா, சேஃப்ஸ்னு இருக்கும். ஓகேவா, அந்த சேஃப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடுங்க. சேஃப்ஸை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மேலே இந்த ஒரு லோகோவுக்கு மேலே வச்சுட்டு டிக் தந்துடுங்க. கரெக்டாக பாருங்கள், இப்போ அதே கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பின்னாடி ஒரு மஞ்சள் வச்சுங்களா, அதே மஞ்சள் வச்சுருங்க. அதே மஞ்சள் வச்சுட்டு டிக் தந்துடுங்க. டிக் தந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னமா பண்ணணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரண்ட் டு பேக் அப்னு ஒன்று இருக்கும் கைஸ். ஓகே, கரெக்டாக பாருங்கள், டு பேக் அப்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை நீங்கள் தந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஓகே, வந்து பின்னாடி போயிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா ஸ்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணணும். ஓகேவா, இந்த ஒரு ஃபோட்டோக்கே ஸ்டோக்கு எனேபிள் பண்ணி கருப்பு கலர் பார்த்தீங்கன்னா வைக்கணும். ஓகேவா, இப்போ நான் கருப்பு கலர் வச்சுட்டு அந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் ஓகே, இப்போ வந்து நம்ம கருப்பு கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன்னா இப்போ கருப்பு கலர் வச்சுட்டு நம்ம இந்த ஒரு சேஃப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா போங்க. ஓகேங்களா, அந்த ஒரு சேஃப்ஸ் தான். வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நான் நேரடியாகவே வாய்ஸ் ஓவர் தந்துட்டேங்க. நான் வீடியோலாம் எடுத்துகிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் தரதே கிடையாது. இந்த எடிட்னு இருக்கா, இந்த எடிட்டில் இந்த ரிடியூஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த நம்ம ஃபஸ்ட்டே பண்ணுறப்போ தப்பாக பண்ணிட்டோம். ஓகே, இந்த ரிடியூஸ்னு ஒன்று இருக்கா. இந்த ரிடியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது ஒரு 37 38 வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு இப்போ இந்த சாய்வு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்துச்சு இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாய்வு மாதிரி வந்திருக்கா. இப்போ பார்த்தா தெரியுது, ஒரு சாய்வு மாதிரி வந்து
இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெடியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றலாம். இப்போ நான் இது எல்லாமே எழுதிட்டேன். ஓகே, இப்போ டெக்ஸ்ட்டு போங்க. டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட ஷார்ட்ஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா FFT ஷார்ட்ஸ் அப்படின்னா FFT ஷார்ட்ஸு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதினதுக்கப்புறம் இங்கே வந்து வச்சுருங்க. நம்ம வந்து இது வந்து இது சிறுசு பண்ணுறதா இருந்தாலும் சிறுசு பண்ணிக்கலாம், பெருசு பண்ணுறதா பெருசு பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள் கைஸ். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேமும் பார்த்தீங்கன்னா கருப்பு கலராக தாங்க இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த FFT ஷார்ட்ஸ்னு நான் எழுதிட்டேன். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரே பார்த்தீங்கன்னா தாங்க, பிளாக் கலரே தந்துட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரே தந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். ஓகேவா, அதில் இல்லாத ஃபாண்ட்டே பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆனால் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு நல்லதாக இருக்கிற ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போல்டுன்னு ஒரு ஃபாண்ட் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு போல்டு, நெக்ஸ்ட்டு லைட்டு அப்படின்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது. இதில் நெக்ஸ்ட்டு போல்டு ஃபாண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் சேனலுக்கு ஒரு லோகோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அமைதி. இப்போ நான் வந்து FFT ஷார்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே எழுதியாச்சு. இப்போ எப்படி வேறு லெவலாக இருக்கா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேர்த்துடணுங்க. இப்போ வந்து எல்லாமே அவ்வளோதான், 3 தான், நம்ம 3 தான் மொத்தமே எழுதியிருக்கோங்க. அவ்வளோதான், மொத்தமே 3 தான். இப்போ நீங்கள் என்னவா பண்ணலாம், இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். ஓகே, வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்ஸில் வாங்க. கரெக்டாக பாருங்கள், ஷேப்ஸில் வாங்க. ஷேப்ஸில் ஒரு ரவுண்டு கலர் வைங்க, ஒரு ரவுண்டு வைங்க. ஓகேவா, இந்த ரவுண்டை ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகேவா, இதுக்குன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு லோகோக்கான சைஸு. இப்போ நம்ம இதை டிக் தந்துடலாம். இதே டிக் தந்து 2 பேக், மறுபடியும் 2 பேக் தந்துடுங்க. 2 பேக் தந்துட்டு இதுக்கு நீங்கள் அதே மஞ்சள் கலரே பார்த்தீங்கன்னா தாங்குங்க. ஓகேங்களாங்க, அதே மஞ்சள் தந்தால் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் மாற்றி வேறு மஞ்சள் தந்துட்டீங்கன்னா நல்லா இருக்காதுங்க. அவ்வளோதாங்க. வெரி 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 சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லோகோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து நான் வந்து இந்த ஒரு ஃபோட்டோ வேறு ஃபோட்டோ நான் வச்சு காமிக்கிறேன். இப்போ அதே மெத்தட் தான். நீங்கள் எல்லாமே இப்போ ஒன் டைம் பூட்டு போட்டு ஆடவே ஆடாதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு கட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னது சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம். இங்கிட்ட கொஞ்சம் தள்ளின மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ வந்து சென்டராக இருக்கா? ஓகே, சென்டராக இருக்குது. இப்போ நான் இன்னொரு இமேஜ் 2 இது டவுன்லோட் பண்ணல. இந்த ஒரு மூளையை வச்சு பார்க்கலாம். இந்த ஒரு மூளை எப்படி இருக்குன்னு வச்சு பார்க்கலாம். இந்த ஒரு மூளையும் நல்லா தாங்க இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குறை சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வேறு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வைக்கலாம்? ஓகே, இது வந்து இது நல்லா இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலராக எடுக்கிறத விட பிளாக் கலராக எடுங்க. இது பாருங்களேன், ஒரு யூனிக்னாக இருக்குது. இது யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் லோகோ இது வரைக்கும் யாருமே வைக்காத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குல்ல. கண்டிப்பாக அப்படி தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான், ஒரு தெளிவான விளக்கத்தோட ஒரு மாசான லோகோ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஒரு வீடியோ ஷார்ட்ஸுக்கான லோகோ 10 நானே மேக் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். டாடா பை, see you, bye guys, okay, bye bye. நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.